Hi friends, welcome back to H2M3 cooking channel. இன்னைக்கு Dindigul chicken biryani செய்ய போறேன். பார்க்கலாம். கொத்தமல்லி விதை 1 teaspoon. Pepper 1 teaspoon. சோம்பு 1/2 teaspoon. Jeera 1/2 teaspoon. Cinnamon 5 குச்சி. Bay leaf கிராம்பு 10 பீஸ். ஏலக்காய் 3. கருப்பு ஏலக்காய் 4. Cashew nut 10. Kalpaasi கொஞ்சம். ஜாதி பத்திரசி 1. ஸ்டார் 1. இப்போ 3 போட்டு கிரைண்ட் பண்ணணும். Next process, வெங்காயம் 200 gram. மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணணும். புதினா ஒரு கை. கொத்தமல்லி ஒரு கை. இஞ்சி 1 டீஸ்பூன். வெள்ளை பூண்டு 1 டீஸ்பூன். பச்சை மிளகாய் 4 பீஸ். அப்புறம் கிரைண்ட் பண்ணணும். இப்போ நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் வச்சிடலாம். இதை சீரகா சாம்பா ரைஸை ஊற வைக்க போகிறேன். அப்போ 15 மினிட் ஊற வைக்கணும். சைடில் சூடு தண்ணி வைக்கணும். எதுக்கே வச்சுருது சொன்னேன்னா அரிசி half boil குக் பண்ணுறது. 3 tablespoon sunflower எண்ணெய். Ghee 2 tablespoon. இந்த பச்சை கலர்டு இது புதினா, அப்போது கொரண்டல் லீஃப், அப்போது இந்த மீன் எல்லாமே தான் மிக்ஸ்டாக கிரைண்ட் பண்ண. அப்போது இந்த மசாலா, இந்த ஸ்டார், கிராம்பு, ஏலக்காய் அதுதான். இப்போ எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணலாம். yellow powder 1/2 teaspoon. homemade chilli powder 1/2 teaspoon. Got 4 tablespoon. Chicken half kg. இப்போ போட்டுடலாம். நல்லா ஸ்டிர் பண்ணணும். அதான் மசாலா உள்ள சிக்கன் உள்ள மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு 1/2 டீஸ்பூன். நல்லா ஸ்டிர் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் 1 கப் தண்ணி.
மசாலா நல்லா ஸ்டிர் பண்ணணும். நல்லா ஸ்டிர் பண்ணணும். இப்போ கவர் பண்ணணும். கவர் பண்ணி 10 minutes லோ ஃப்ளேமில் வைக்கணும். அரிசி இப்போ பெருசாகிடுச்சு பாரு, ஃபில்டர் பண்ணலாம். இப்போ இங்கே பவுலில் வைக்கணும். இப்போ சூடு தண்ணியில் அரிசி வைக்கணும். நல்லா அப்போ நல்லா ஸ்டிர் பண்ணணும். அப்போ மூடி போட்டணும். அப்போ தான் நல்லா கொதிக்கும். நல்லா ஹாஃப் பாயில் ஆயிடுச்சுதா திருப்பி நம்ம ஃபில்டர் பண்ணி இப்போ நம்ம அரிசி பார்க்கலாம் ஹாஃப் பாயில் ஆயிடுச்சுதா இல்லையா. இப்போ ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு. நம்ம தண்ணி எரிச்சிடணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணலாம். இப்போ நம்ம அரிசி ஃபில்டர் பண்ணலாம். ஃபில்டர் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ அரிசி இங்கே வைக்கலாம். இப்போ 10 minutes வச்சிச்சு. இப்போ பார்க்கலாம். உப்பு காரம் இருக்குதா பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணலாம். உப்பு கொஞ்சம் வேணும். அப்போ கொஞ்சம் உப்பு போட்டுறேன். உப்பு 1/2 teaspoon போட்டுறேன். இப்போ 1/2 teaspoon உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணேன். அப்போ திருப்பி எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. உப்பு காரம் கரெக்ட் ஆயிடுச்சு. காரம்பே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, ஆனாலும் நல்லா டேஸ்ட் இருக்குது. அப்போ இப்போ நெக்ஸ்ட் லெமன் ஒரு டீஸ்பூன் போட்டு. அப்போ மீன் ஒரு கை. நல்லா ஸ்டிர் பண்ணணும். இப்போ அரிசி நம்ம ஊற்றலாம். நம்ம நல்ல லேவரில் போட்டணும். நல்ல லேவர் பண்ணணும். இப்போ லேவர் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி வேணும். அப்போ கொஞ்சம் தண்ணி நான் ஊற்றுறேன். அப்போ தம் பண்ணணும். இப்போ கவர் பண்ணி தம் போட்டணும். அப்போ 20 minutes குக் பண்ணணும் லோ ஃப்ளேமில். 20 minutes முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம தம் பண்ண எடுத்து இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம மேலே மின்ட் புதினா நம்ம மேலே நம்ம கொஞ்சம் வைக்கலாம். நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகிடுச்சு பாரு. நல்ல டேஸ்டாகவும் இருந்துச்சு. சரி நம்ம வைக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், திண்டிகல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சாப்பிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது. உப்பு காரம் பார்க்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது. சிக்கனை சூப்பர், நல்லா பாயில் ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டு இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. நல்ல சூப்பர் இருக்குது, நல்ல டேஸ்ட் இருக்குது. அதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.